வணக்கம் மாணவர்களே. இன்று நம் பாடப்பகுதி இயல் 6 செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள உழவு பொங்கல். இப்பாடலை இயற்றியவர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். பாடல். பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிரந்தரம் தங்குகவே, எங்கணும் யாவரும் இன்பமுற, ஏர்தொழில் ஒன்றே தெம்புதரும். அதாவது, உழவு தொழிலின் மேன்மையை இப்பாடல் விளக்குகின்றது. உழவின் சிறப்பால் பொங்குகிற பொங்கலை அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் என கூறுகிறது. எங்கும் யாவரும் இன்பமாய் வாழ்வதற்கு ஏற்ற தொழில் ஏர்தொழில்தானே என்றும், உணவு பொருட்கள் இல்லாமல் உயிரோடிருப்பது செல்லாது, பணமும் அது தரும் நலன் எல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம். அதாவது, உணவு பொருட்கள் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிது, பயிர்கள் விளைவிப்பதால்தான் செல்வம் சேரும் என்றும், உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும், பழகும் மற்றுள தொழில் யாவும் பயிர்த்தொழில் இன்றேல் விழலாகும். அதாவது, உணவு கிடைக்கும், உடையும் தரும், மற்ற தொழில்களை கற்றுக்கொண்டாலும் பயிர்த்தொழில் இல்லை என்றால் எல்லாம் வீணாகும் என்றும், தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும். இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம், ஏர்தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம். அதாவது, தங்கம் வெள்ளி போன்றவற்றை நாம் உண்ண முடியாது, உணவு பயிர்களே நமக்கு உணவாக பயன்படுகிறது என்றும், உழவே செல்வம் உண்டு பண்ணும், உழைப்பே இன்பம் கொண்டு வரும், உழவை தொழுதிட வரும் நாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம். அதாவது, உழவே செல்வம் உண்டு பண்ணுவதற்கும் உழைப்பதன் மூலம் இன்பத்தை தருவதும் உழவு தொழிலே ஆகும் என்றும், ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் களித்திடும் பொங்கலிது, வாழிய பயிர்த்தொழில் வளம் பெருகி வையம் முழுதும் வாழியவே. அதாவது, பொருள் இல்லாதவரும் செல்வம் உடையவரும் இணக்கமாய் வாழும் திருநாள் பொங்கல் நாளே. ஆகையால் ஏற்றம் தரும் ஏர்தொழிலின் பெருமையை உணர்ந்து அனைவரும் உழவு பொங்கலிட்டு பயிர் வளம் பெருக்குவோம். என்ன மாணவர்களே, உழவர்களின் பெருமையும் சிறப்பையும் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? நன்றி, வணக்கம்.